உலகிலேயே முதல் முறையாக மனித மூளையின் முப்பரிமாண படங்களை உயர் தெளிவு திறனுடன் சென்னை ஐஐடி வெளியிட்டு சாதனை படைத்திருக்கிறது. அது குறித்து விரிவாக பார்ப்போம். சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையம் மற்றும் சென்னை ஐஐடி இணைந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இதற்கான பணிகளை தொடங்கின. அதனைத் தொடர்ந்து நாட்டின் பல்வேறு மருத்துவ நிறுவனங்களிடமிருந்து 12 வார சிசு முதல் 24 வார சிசுக்களின் மூளைகள் சேகரிக்கப்பட்டு இந்த ஆராய்ச்சியானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆராய்ச்சிகளின் முதல்கட்ட முடிவில் மனித மூளையின் தெளிவான 3D புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் மூளைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிந்து முன்கூட்டியே அதற்கான தீர்வு நடவடிக்கையும் எடுக்கலாம் என சென்னை ஐஐடி தெரிவித்துள்ளது. தாரணி என பெயரிடப்பட்டிருக்கும் இந்த தரவு தொகுப்பு உலகெங்கிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கு இலவசமாக கிடைக்கும் வகையில் இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சி திட்ட பணிக்காக $15 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 115 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது என சென்னை ஐஐடியின் இயக்குனர் காமக்குடி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆராய்ச்சி கட்டுரையை அமெரிக்க இதழான ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் நியூராலஜி தலைவரான சுசானா பார்த்துவிட்டு இது இந்தியாவிற்கான பெருமை எனவும் பாராட்டியிருக்கிறார். இதை ஒரு கூகுள் மேப் எப்படி ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு பார்ட்டை நம்ம மேப் பண்ணுறதோ அதே மாதிரி 3D ரெண்டரிங்கில் பிரெயினை நாங்கள் மேப் பண்ணுறோம். ஆனால் கூகுள் மேப்புக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் தேவையோ அது மாதிரி 100 மடங்கு ஸ்டோரேஜ் நம்ம பிரெயினுக்கு தேவை. அதாவது ஒரு கையளவு பிரெயின் நினைக்கிறோம். அதாவது மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிதுன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளே அவ்வளவு கோடிக்கணக்கான கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் கிகாபைட்டு பார்த்துருக்கீங்க, உங்கள் இப்போ நெட்வொர்க்லாம் வருது. இதெல்லாம் தாண்டி பீட்டாபைட், பல பீட்டாபைட்ஸ் தேவைப்படுறது ஒரு பிரெயினுக்கு. அந்த அளவான டேட்டா இப்போ இதுலேருந்து ஜெனரேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதுக்கு என்ன காசுன்னா, வெளிநாட்டில் இதே மாதிரி ஆலன் பிரெயின் இன்ஸ்டியூட்டு, அமெரிக்காவில் இருக்கிற இன்ஸ்டியூட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு $150-200 மில்லியன் இதுக்காக செலவழிக்கிறாங்க. நாங்கள் மொத்தம் இதுக்காக செலவிச்சது இதுவரையில் $15 மில்லியன். 1/10 காஸ்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒரு இந்தியாவோட ஒரு பெரிய இது. நம்மளுக்கு செய்கிற ரொம்ப நுணுக்கமான ரிசர்ச், அட்வான்ஸ் ரிசர்ச்சையும் நம்ம ரொம்ப லோயர் காஸ்ட்டில் பண்ணுறோங்கிறது நமக்கு. அதாவது இங்கேருந்து சந்திரயான் மங்கள்யான் போனதே பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். ஆட்டோ ரிக்ஷாவில் 1 கிலோமீட்டர் போகிறத விட குறைச்ச செலவில் நம்ம போட்டுருக்கோம். ஆனால் பர் கிலோமீட்டர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அது அந்த அளவு குறைச்சல். அது மாதிரி இந்த ரிசர்ச்சை நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். மனித மூளையை புரிந்து கொண்டவர் யாருமே இல்லை. இதன் காரணமாக பல வகையான நோய்கள் ஏன் உருவாகின என நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனை புரிந்து கொள்வதற்கான முதல் படியே மூளையை நாம் முழுமையாக பார்ப்பதுதான் என ஆராய்ச்சியின் மைய கருத்து குறித்து விளக்குகிறார் பேராசிரியர் மோகன் சங்கர். இந்த ஐஐடி மெட்ராஸ் சுதா கோபாலகிருஷ்ணன் பிரெயின் சென்டர், இந்த சென்டர் நாங்கள் 2022 ஸ்டார்ட் பண்ணோம். இதோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளால் மூளையை டீட்டெயில்டாக பார்க்கவும் முடியலை. அதை பார்க்க முடியாததுனால நம்மளால் அதோட பல வியாதிகள், அது எப்படி உருவாச்சு சிசுலேருந்து, ஏன் வயசாக ஆக நம்மளுக்கு வேறு டிசீசஸ் மூளையில் வருது, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட முதல் ஸ்டெப் அந்த மூளையை டீட்டெயில்டாக பார்க்கணும். இந்த பிரெயின் சென்டர் முதல் முறையாக இந்தியாவிலேயே தயாரித்த டெக்னாலஜி வச்சு ஒரு ஃபுல் பிரெயினை டீட்டெயில்டாக செல் லெவலில், செல்ன்றது ஒரு அணு, 1/2 மைக்ரான். இப்போ நம்ம 1 மைக்ரான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு முடி கிட்டத்தட்ட 50 மைக்ரான் 100 மைக்ரான். அதில் 1/50 to 100 பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் இது ஃபுல் பிரெயினை எல்லா செல்லையும், 100 பில்லியன் செல் இருக்குது அப்படின்னா 100 பில்லியன் செல்லையும் நம்ம ஃபுல்லாக கேப்சர் பண்ணி அதை 3Dயில் திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, இந்த மாதிரி சிசுலேருந்து வயது முதிர்ந்தவங்களோட எல்லா மூளையும் ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இந்த பிரெயின் சென்டர் ஸ்டார்ட் பண்ணோம். உலகெங்கிலும் மூளை குறித்தான பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் மூளையின் முப்பரிமாண படம் வெளியிடுவது இதுவே முதல் முறையாகும்.
இது சர்வதேச தரத்திலான ஆராய்ச்சியை இந்தியாவிலும் மேற்கொள்ள முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் என்பதில் சந்தேகமில்லை. ETV பாரத் தமிழ்நாடு செய்திகளுக்காக யோகேஸ்வரனுடன் ஷாருக்.